ஹே காய்ஸ், இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஆஃபீஸோட லாஸ்ட் டே. லேப்டாப் செலக்ட் பண்ண போகிறோம். அப்புறம் பேங்க்கில் கொஞ்சம் வேலையில் இருக்குது. கரெக்டாக இப்போ வந்து May 5 மார்னிங் ஆகுது. T-3 days. இன்னும் கரெக்டாக 3 நாள் கூட இல்லை, லெஸ் தென் 3 days நாவே போகிறோம். ஆஃபீஸ் போய்ட்டு லேப்டாப் சப்மிட் பண்ணிட்டு பேங்க் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் ப்ரிண்ட் அவுட்லாம் எடுக்கணும். எல்லாம் முடிச்சுட்டு லக்கேஜ் கடைசியாக ஒரு வாட்டி செக் பண்ணி வெயிட்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இன்றைக்கோட இதை எல்லாம் முடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2 நாள் ஜாலியாக சில் பண்ணலாம் சென்னையில். அதான் பிளான். ஓகே, ஆஃபீஸ் போயிட்டு உங்களை சந்திக்கிறேன். பாய். வைஸ் லேப்டாப் சப்மிட் பண்ணிட்டேன். இதான் சென்னை ஆஃபீஸ் கடைசியாக வர போகிறேன். சோழியனூர் டிசிஎஸ் ஆஃபீஸ். பாய். எல்லா வேலையும் முடிச்சாச்சு காய்ஸ். வீடியோ போயிட்டுருக்கோம். பேங்க் வேலை முடிச்சாச்சு, ப்ரிண்ட் அவுட்ஸ் தேவையான தாச்சு, லேப்டாப் சப்மிட் பண்ணியாச்சு. ஆசையாச்சுன்னு சொல்லிட்டு குட்டி சமோசா, ஜாம் ரோல் அப்புறம் எல்லாம் வாங்கியிருக்கேன். இப்போ வீட்டுக்கு போகிறோம். எக்கச்சக்க போலீஸ் காய்ஸ். நேற்று தான் வந்து தமிழ்நாட்டு அரசியலில் ஃபஸ்ட் டைம் ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் ஒரு புது ஆட்சி வந்திருக்குது. விஜய், நம்ம சிஎம் விஜய் வந்து எங்கள் ஏரியா நீலாங்கரை. அதனாலேயோ என்னவோ சேம போலீஸ், ஒரு 1000 போலீஸ் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இருக்காங்கன்னு தெரில. இப்போ நான் வீட்டு தான் போய்கிட்டு இருக்கேன். காட்டுற பொழுது ஐயோ பயங்கரமான போலீஸ். அவ்வளோதான், வீட்டில் போய் சில் பண்ண வேண்டியதான். இப்போ ஜஸ்ட் பிளான். உங்களுக்கு போலீஸ் காட்டுறேன். ஆக்சுவலாக எந்த போலீஸும் காணும். விஜய் கிளம்பிட்டான்னு நினைக்கிறேன். ஒரு போலீஸும் இல்லை. இங்கே ஃபுல்லாக போலீஸ் இருந்தாங்க ஆக்சுவலாக மார்னிங்கு. ஏ காய்ஸ், இன்றைக்கி T-2 days. கரெக்டாக இன்னும் 40 hours ஃப்ளைட் ஏறிடுவேன். கடைசியாக ஒரு வாட்டி ரூம் டூர். என் ஆஃபீஸ் ரூமில் தான் எல்லா சாமானும் போட்டு லாக் பண்ணிடலான்னு இருக்கேன். இந்த ஜாலியாக அங்கே இருக்கலாம். எல்லாம் படுத்துக்கின்னு ப்ராஜெக்டில் படம் பார்க்கறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன். லாஸ்ட் 2 years ஜாலியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஏசி போட்டு இருக்கலாம், இல்லை படுத்துனே ஜாலியாக படம் பார்த்துன்னு நல்ல டைம் பாஸ். பேக் பண்ண லக்கேஜஸ் 2 பெரிய சூட்கேஸ், ஒரு கேபின் சூட்கேஸ், அது தவிர ஒரு ஷோல்டர் பேக். ஓகே, நம்ம மேலே போகிறோம். ஆரம்பிச்சாச்சா பிரியாணி ப்ரிப்பரேஷன்ஸ்? காய்ஸ், நீ நம்ம பிரியாணி சாப்பிட போகிறோம். என்னம்மா மெனு? மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, 65. இதெல்லாம் பேலன்ஸ். ஓகே, கொழுப்பு இருக்கல மட்டனில். சூப்பர். நிறைய வாங்கிட்டு வந்துருக்காரு. கேட்டு வாங்கினேன்.
ஃபஸ்ட்டு எண்ணெய். சரி, அப்பாவுக்கு மட்டும் தண்ணி சமையல், ஒயிட் ரைஸ், மீன் குழம்பு, இறா குழம்பு. இன்னும் அவர் பிரியாணி சாப்பிட மாட்டார். ஏப்பா பிரியாணி சாப்பிட மாட்டீங்க? ஆ, ஏம்மா அப்பா பிரியாணி சாப்பிட மாட்டேன்றாரு? பிடிக்க மாட்டேன் இந்த அளவுக்கு. நம்ம பிரியாணி எவ்வளோ தூரம் முடிஞ்சிருக்கு? ஸ்டீம் மட்டன்னா ரெடி. 65 குருமாவா? ரெடி ஆச்சு காய்ஸ். ஸ்டீம் வந்துச்சுன்னா பிரியாணி ரெடி. ஹாய் காய்ஸ், லாஸ்ட் ப்ராப்பர் நான்வெஜ் டே. இதான் மெனு. சோட சோட மட்டன் பிரியாணி, சிக்கன் குருமா, சிக்கன் 65, பள்ளிப்பாளையம் சிக்கன், முட்டை, மீன் குழம்பு, எறா குழம்பு. இதான் ஸ்ப்ரெட்டு. முடிச்சுட்டு கிட்னி பழம் டெசர்ட்டுக்கு. இது செஞ்ச செஃப் ஷர்மி பிபிக்கு ஆசையோடு செஞ்சுருக்காங்க எனக்கு. தயிர் காய்ஸ், மட்டன் பிரியாணி. ஆஹா, அருமையாக இருக்குது. கலர் கொஞ்சம் பிரியாணி. வெய், ஆஹா, புகை புகையாக வருது. வேற லெவல். முட்டையோட உள்ளி நல்லா கொழுப்பு பீஸாக வேணும். எனக்கு ஃபேவரட். நல்லா கலரே பயங்கரமாக இருக்குமா நீ பிரியாணி? இங்கே இருக்கும் கொழுப்பா இது வெங்காயம் இல்லை? அது இதா அது கீழே இதா அது ஃபுல்லாக. கொஞ்சம் பீஸ் நைட்டுக்கு வச்சுக்கோ. ஓகே ஓகே. ரைஸ் ஆகி நாளைக்கு பீஸ் ஆகும். அதான் சொல்கிறேன், பீஸ் வச்சுட்டு. என் கடைசி மீல்ஸ் இன் சென்னை ஃபார் நெக்ஸ்ட் 2 years ஷுட் பி பிரியாணி. இது பண்ணலாம். நெக்ஸ்ட் 2 yearsக்கு கடைசி மீல் வந்து பிரியாணியாக தான் இருக்கும். நாளைக்கு நைட்டு சாப்பிட போகிறது இல்லை. குருமாலாவே இன்னும் ரைஸ் லைட்டாகவே நான் என்ன பண்ண போகிறேன், பீஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். குருமாவே பள்ளிப்பாளையம் ஃபஸ்ட் வை 65 வை. ஈரல் பிடிக்குமா? சிக்கன் 65 தயிர் நல்லா தூளாவே. தயிர் வச்சோம்னா ஹோல்சம் ஃபினிஷ் டு த கிட்னி பழம் மட்டும் டெசர்ட்டுக்கு ரெடி பண்ணிட்டோம். அது பழுத்தா ஓகே. இதான் காய்ஸ் என் மீல். பை காய்ஸ், இன்றைக்கி என் தங்கச்சி ஆசைப்பட்டான்னு சொல்லிட்டு ஸ்கூப் குக்கி வாங்கியிருக்கேன். அதை அவளுக்கு கொடுக்க போகிறோம். அப்புறம் ஃபஸ்ட் பைட் ரியாக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இதுதான் என் வீடு. எங்கே அவ? வாடி. 650 ரூபா. மினிஸ் வைரல் குக்கி 100% ஸ்பூனை தாடி. போறியா? சூடாக இருக்கா? இல்லையே, ஒரு சாப்பிட்டு பார்ப்போமாண்ணா? சூடு பண்ணி சாப்பிடலாம். நம்ம 10-20 செகண்ட் வைக்கலாம், ஒன்றும் ஆகுது. கடைசி வாட்டி இதான் வாங்கி சாப்பிடணும். ஆமாங்க கைஸ், வேறு எங்கேயும் வாங்க விட மாட்டாங்க. அதனால் டெசர்ட்டாக போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கூப் குக்கி வாங்கியிருக்கோம். எப்படி சூடு பண்ணது தெரிலன்னு சொல்லிட்டு நாங்கள் குக்கரில் வச்சுருக்கிறோம், அவன் பதிலாக. அவ்வளோ பெரிய தற்கொலை நாங்கள். பிவிகே ரசிகர். என் கண்ணு வேணும்னு கேட்டியாமே. என்னது விற்குமான்னு தெரியல. இருக்குது
இது எங்கள் அம்மா இப்போ எப்படி எடுக்க போகிறாங்கன்னா மாசம் எடுத்துட்டாங்க. எங்கள் அம்மா மாசராடி அப்படியே ஆள் கேத்துவா எப்படி பார்க்குறப்ப கப்பலாம் நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் ஏ நல்ல பேர் உள்ள நடுவில் சைடு இருந்துடு கப்பலை போட்டு தானே சாப்பிட இருக்கு வேற லெவலா நான் சாப்பிடணும் இப்போ காய்ஸ் இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் காய்ஸ் நான் அப்படியே எடுத்துக்கேன் செல்ஃபி கேமரா. முக்கிய அரசு அதிகாரிகள், IAS அதிகாரிகள், IPS அதிகாரிகள் வரிசையாக சென்றாங்க. அவங்க வந்து குங்குமத்தை கொடுத்து அந்த சந்திப்பை நிகழ்ச்சிக்காக சென்றாங்க அப்படிங்கிறத பார்க்கிறோம். கடந்த தேர்தலுக்கு முன்னாடி கூட கடந்த தேர்தலில் அப்போ அந்த கட்டத்துல 2ஆம் அலை வந்து உச்சத்துல கோரமாக வீசிக்கொண்டிருந்த சமயத்துல தான் தேர்தல் நடந்து முடிந்து தேர்தலுடைய ரிசல்ட் அப்படிங்கிறது வந்ததை பார்த்தோம். அந்த ரிசல்ட் வந்த உடனேயே நேரா எல்லா அரசு அதிகாரிகளும் சித்தரஞ்சன் சாலைக்கு திரு ஸ்டாலின் மச்சா இப்போ அம்மா ட்ரை பண்ணு ஆமா டீசெண்டாக ஆலோசனைகள் தொடங்கிடுச்சு. அங்கேயே ஆலோசனைகள் தொடங்கிடுச்சு. லாக்டவுன் போடலாமா இல்லையா, அடுத்து என்னென்ன பண்ணணும் இந்த அரசாங்கம் அப்படின்னு. அப்ப ஹெல்த் செக்ரட்டரி அந்த திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் புக்கையோட போய் திரு ஸ்டாலின் அதே சாக்லேட்ல பதவி ஏற்றுட்டு வெளியே முதல் விஷயமா அவர் செய்தது அப்பா ஒரு ஸ்பூன் ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்பூன் அப்பாக்கு நான் ஊற்றுவேன். முதல் கையெழுத்து அதை போட முடியும். முதல் விஷயமா ஏற்கனவே இப்போ அதிகாரிகள் போய் ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்திடுவாங்க. விஜய் அவர்களை சந்திச்சு சாப்பிடுங்கப்பா அப்படியே சாப்பிடுங்கப்பா வாயில் சூடலாம் இல்லைப்பா சாப்பிடலாம்ப்பா. ஏற்பாடுகள் என்ன, பதவியேற்பு விழாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடணும், என்னென்ன விஷயங்கள் செய்யணும், புரோட்டோகால் எப்படி செய்யணும், எந்த ரூட்ல போகணும், எந்த வாகனத்துல போகணும், நிறைய விஷயங்கள் இருக்கும் ஒருங்கிணைப்பதற்கு. பாதுகாப்பு ஏற்பாடுகள். தங்கச்சி ஆசைப்பட்டாலும் ஜிங்கர் வாங்கியிருக்கோம். கடைசியாக ஒரு ட்ரீட் கொடுக்கலான்னு பார்க்க போனேன். அம்மா சொன்னுச்சு. என்னவா சாப்பிடு எதுக்கு கேட்டியா ஜிங்கர் கடைசியா புர்கீர் சொல்லு. புர்கீர் சாப்பிடு. புர்கீர் சொல்லு சாப்பிட்டு. இது பேர் என்ன? புர்கீர். Hey guys, T-10 hours. 10 hours? Yeah, 10 hours. 10 hours ஃப்ளைட் எனக்கு ஓமானுக்கு. அது முன்னாடி பியர்ட் ட்ரிம் மேபி ஹேர் கட் பண்ணிவிட்டு வரலான்னு சொல்லிட்டு செல்ஃப் க்ரூமிங் செஷன் நேச்சுரல்ஸ் போகும் கைஸ். வாய் ஏ காய்ஸ், இதுதான் புது ஹேர் ஸ்டைல். ரெடிமாக இருக்குது. ஹேரை கட் பண்ணியா? ஆமாம், ஃபுல்லாக ஷார்ட் ஹேர். இப்போ நாங்கள் ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு போய்கிட்டு இருக்கோம். இல்லை புரியல எனக்கு. ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்க போகிறோம்.
சேஃபாக பார்த்துக்கோ, பத்திரமா பொறுமையாக ஓட்டு. ஸ்டார்ட் ஆகுதா? அவன் தான் நினைக்கிறேன். செல்ஃபி போடுவா? போடு. என்னடா அவளையா? சரி கிக்கடி எடுக்கும். கிக்கு கண்டிப்பாக எடுக்கும். பிரேக்லாம் கரெக்டாக தான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இப்போ தான் மாற்றினேன் பிரேக்லாம். நல்லா தான் இருக்கணும் பிரேக். பார்த்துக்கோ. என்ன பண்ணுறது? ஹாய் சொல்லிட்டு சார். Oh my god. Oh my god. What is it? Hi. வண்டி ஸ்டார்ட் ஆகல கைஸ். பெட்ரோல் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக இருக்கா வண்டி? அது சைடில் இருந்தால் உள்ளே போதா? நான் டெய்லி பண்ணோமா வீடியோ அப்படியே வச்சுக்கமா முடிவு பண்ணணும். என்னோட வீட்டில் போனோன்னு என்ன கேட்பேன் நீங்கள் சொல்லு. தண்ணி கேட்பேன். ஓலர் என்ன இதில் சின்ன மாதிரி இருக்கு. எலக்ட்ரால் வாங்கட்டா? எலக்ட்ரால் அங்கே தேவைப்படுங்க. தேவைப்படலாம். மிஸ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரியா? தயார் வர. ஐ எம் வெரி கிளாட் ராத்து சார். பசிது நல்லா இது சாப்பிட்ற அவ்வளோதான். இதான் டின்னர். என்ன கலர்? டின்னரில் அவங்க வரணும் நினைச்சேன். என்னடா ரெட் கலரில் இருக்குது? சொதப்பிட்டானா? என்னது? சாரே ஆதி என்னடா எழுதியிருக்கான்? சேஃப்ல எஃப் காணோம், டிராவல்ல டீயை காணோம். டிராவல்ஸ் சார்வல்ஸ் அங்க எஃப் காணோம், இங்க டீயை காணோம். ஆறு மட்டும் ஷார்ப்பா இருக்கு. இஸ் a brilliant Name is important. நேம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Name is important. நான் அவரான்னு நினைச்சேன். அது கூட இருக்கலாம். 10க்கு 10. மேலே திருப்பி இல்லாமல் அவங்களும் சாப்பிடுவாங்க. எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இவ்வளோ பிடிச்சி எதுக்கு நின்றுனாலே தெரியல எனக்கு. போடு. உனக்கு வாங்கிட்டு வந்ததே பெருசா சரியா? இந்த மாதிரிலாம் பேசாத. கூட அவங்களுக்கு கூட வாங்கினவங்களுக்கு ஒருவாச்சும் குடுடா. அப்ப சிபிரா கேக் வாங்குற மாதிரி. சிபிரா முக்கியமா? அவனுக்கு பசி. ஆமா முக்கியம் அந்த கிளம்பு. இன்னும் வாயை திறக்க மாட்டேன்ட்டான். ரெண்டு ஆப்போசிட்ஸ். கரெக்டாக பறக்கும். எடுத்துக்கோ வேணாம். சாப்பிடு டின்னர் தானே. என்ன சாப்பிட்றா? பசிக்கு தண்ணி ஒரு 4 பீஸ் சாப்பிட. நீ அவனுக்கு எடுத்து போட்டான்னு பார்த்தா நீ என்னடா சாப்பிட்டு நான் இப்போ கொடுப்பேன் நினச்சேன் அவனுக்கு. எவ்வளோ வாட்டி ஓட்டுறேன் அவனுக்கு. நான் வெட்டி தட்டுறேன். கப்பில் வச்சு தரவா? இது இருக்கேன். ஸ்பூன் இருக்கா? கட் பண்ணிட்டியா? நீங்க ஜெயிக்க வச்சீங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்பா ஜெயிக்க வச்சாரா? ஆமால, ஆமாம் விஜய். ஆமாம் காய்ஸ், லக்கேஜ்லாம் பேக் பண்ணியாச்சு காய்ஸ். கேபின் சூட் கேஸும் பேக் இதில் போட்டாச்சு. சூட் கேஸ்லாம் இதில் போட்டாச்சு காய்ஸ். நைட்டு டைம் 11 ஆகுது. போய் ரெஸ்ட் எடுக்கலாம் காய்ஸ். என்ன காய்ஸ் அதை சொல்ல விரும்புறீங்களா காய்ஸ்? கரெக்டாக தான் இருக்கும். 5 மணி ட்ராப் பண்ண போகல. தெரில, பார்ப்போம்.